அதிமுக ரெண்டா போயிடுச்சு. இல்ல இது ரெண்டா போயிடுச்சு அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்க கூடாது இல்லையா? ஏன்னா அவங்க ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவு தான். அதிமுகவை விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம்னு ஆதரவு சொல்லலையே. தெரிவிச்சிருந்தாக்க இப்போ வந்து அவரு எடப்பாடி சும்மா இருப்பாரா? ஆனா எது எப்படி இருந்தாலும் அதிமுக அவ்வளவுதான். அப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அதாவது விஜய் அவர்கள் குதிரை பேரம் பேசுற விஷயத்துல ஈடுபட்டிருக்காரு, இது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இல்லையா? வந்து அவங்க கட்சியினுடைய கொள்கை, அந்த கட்சி கொள்கையை வந்து விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கும் இந்த எடப்பாடிக்கு தகுதி இல்லை. எடப்பாடி என்ன புடுங்கிட்டாரு? பொதுச் செயலாளரா இதுவரை நடந்த தேர்தலில் எடப்பாடி ஜெயிச்சிருக்காரா? நாங்க பிம்பத்தை உருவாக்கலாமா? விஜய் வந்து அவருடைய இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாரே தவிர எங்கள்கிட்ட கேட்டா அந்த ஜோசியக்காரெல்லாம் நியமிச்சாரு அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க. ஆனா பொதுக்குழுவை இவர் கூட்டுவாராங்கிற நம்பிக்கை இல்லை எடப்பாடி. ஏன்னா பொதுக்குழுவை கூட்டுனா எடப்பாடியை நீக்கணுங்கிற தீர்மானம் கொண்டு வருவான். அப்படி ஒரு சூழ்நிலை விஜயுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அப்படி போக மாட்டாங்க. ஆதவ அர்ஜுனும் அப்படி போக மாட்டார். ஏன்னா ஆதவ அர்ஜுன் வந்து விஜய்க்காக ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே விஜய் ஒரு நம்பர் 1ன்னா நம்பர் 2 வந்து ஆதவ அர்ஜுன் தான். அதை வந்து மாற்ற முடியாது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல விஜய் அவர்களுக்கு வந்து 144 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, 22 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, நடுநிலை அஞ்சு. திமுக வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. திமுக வெளிநடப்பு பண்ணதுக்கு காரணம் வந்து நாங்கள் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கோம். அவங்க வந்து ஆதரவில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரெண்டாக உடஞ்சிருச்சு. அது ரெண்டாக உடஞ்சதில் ஒரு குரூப்பு தான் இப்போ வந்து எதிர்ப்பாக 22 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எடப்பாடி சைடில் இருக்கக்கூடியவங்க தான் எதிர்ப்பாக இருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 22 பேர் வந்து எதிர்ப்பாக இருக்காங்க. மற்றவங்க வந்து எல்லாருமே வந்து ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இது அதிமுக ரெண்டாக போயிடுச்சு. இல்ல இது ரெண்டா போயிடுச்சு அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்க கூடாது இல்லையா? ஏன்னா அவங்க ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஆதரவு தான். அதிமுகவை விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம்னு ஆதரவு சொல்லலையே. தெரிவிச்சிருந்தாக்க இப்போ வந்து அவரு எடப்பாடி சும்மா இருப்பாரா? நம்ம கட்சியில வேலுமணி அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தானே பேசினாரு. பேசலாம், 1000 பேசலாம்டா. இப்போ வந்து கூட்டணிக்கு வந்து நீங்க வந்து அவங்க கொறடா சொல்றது வந்து எதிர்பார்த்த ஓட்டளிக்கணும்னு சொல்றாரு. எதிர்ப்பா ஓட்டளிக்குங்கிறத மீறி நீங்க வந்து ஆதரவா வாக்களிச்சா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா ஒண்ணு என்னன்னா 50-50 இருக்கு. இப்போ இந்த 50-50ங்கிறதுனால நடவடிக்கை எடுக்க முடியுமா என்னங்கிறத அவர் சபாநாயகர் தான் அதை வந்து பார்த்து என்னன்னு முடிவு சொல்லணும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அதிமுக அவ்வளோதான். அப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அதாவது விஜய் அவர்கள் குதிரை பேரம் பேசுற விஷயத்துல ஈடுபட்டிருக்காரு, இது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இல்லையா? ஸோ விஜய் அவர்களுக்கு இந்த 25 பேர் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இந்த குதிரை பேரம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு நீங்க 100க்கு 100 இல்லை. குதிரை பேரம் நடக்கல. குதிரை பேரம் நடக்காம இருக்கிறதுக்கு தான் கவர்னர் எனக்கு ஆதரவு கடிதம் வேணும், ஆதரவு கடிதம் வேணும், இங்கே வந்து எப்படியாவது சனாதானத்தை உள்ளே பூத்தரணுங்கிற எண்ணத்தில் அவர் பண்ணார். அதை பண்ண விடாமல் இருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு வந்து எங்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க. ஸோ எங்கள் கூட்டணி கட்சி ஆதரவுலேயே வந்து அவர் கவர்னர்கிட்ட கொடுத்து அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. பொறுப்பேற்ற பின்னாடி இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அவங்களா வாலண்டரியாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர இதுல யாருக்கும் குதிரை பேரம் பேசி யாருக்கும் பணம். ஆனா எடப்பாடி அவர்களுக்கு வந்து சில தகவல் வந்ததா அவர் சொல்றாரு. அதாவது நீங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா அமைச்சர் பதவி வந்து கொடுப்போம், உங்களுக்கு பொறுப்புகள்லாம் வழங்கும்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசினதாகவும் அதற்கு ஆசைப்பட்டு இவங்க வந்து போறதாகவும் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு இருக்கலாமா? ஏன்னா மொத்தமா ஒரு இப்போ வந்து கிட்டத்தட்ட 20-22 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அப்படிங்கெல்லாம் 22 எம்எல்ஏவுக்கு ஒரு 6 மந்திரி கூட கொடுக்கலாம், இல்லை ஒரு 5 மந்திரிகள் கூட கொடுக்கலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே இப்போ இல்லைம்மா முதல் மாநாட்டிலே என்ன சொன்னார்? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு தானே பேசினாரு. அதனால ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் அவர் பங்கு கொடுப்பாரு. இது வந்து அவங்க கட்சியினுடைய கொள்கை,
அந்த கட்சி கொள்கையை வந்து விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கும் இந்த எடப்பாடிக்கு தகுதி இல்லை. எடப்பாடி என்ன புடுங்கிட்டாரு? பொதுச் செயலாளரா இருக்காரு. இதுவரை நடந்த தேர்தல எடப்பாடி ஜெயிச்சிருக்காரா? 10 ஆண்டு காலத்துல எதுவுமே ஜெயிக்கல. சார் இப்ப அப்புறம் அவரு எதுக்கு இப்படி தலைமையில பேசுறாரு? போட்டியிட்டு தான் வந்து 47 எம்எல்ஏக்கள் வந்து வந்திருக்காங்க. சார் அவங்க தலைமைன்னா அவர் பொதுச் செயலாளராக இருந்தாரு. அதனால அவருடைய தலைமைன்னு சொல்ல இயலாது. அவர் பொதுச் செயலாளர் அந்த கட்சிக்கு, அவ்வளவுதான். அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வாக்களிச்சு தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. சார் அப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஆதரிக்கிறாங்க தானே அர்த்தம். அவர் ஆதரிக்கலன்னா எதுக்கு இவ்வளவு மக்கள் வந்து ஓட்டு போட்டு அத்தனை எம்எல்ஏக்கள் வந்து ஏமா அதிமுக இப்ப அவரை வந்து ஆதரிச்சாங்க, ரெட்டலையை தான் ஆதரிச்சாங்களே தவிர எடப்பாடியை யாரும் ஆதரிக்கல. அப்ப புரிஞ்சதா? எடப்பாடி அவர்களுக்கு விழுந்த ஓட்டு கிடையாது, இரட்டை இலைக்கு விழுந்த ஓட்டுன்னு 100க்கு 100 சொல்றீங்களா? இரட்டை இலைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு விழுந்த ஓட்டு தானே தவிர எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டு இல்லை. எடப்பாடி யாரு? இடையில வந்த ஒரு பாடி, அவ்வளவுதான். அவர் முன்னாள் முதலமைச்சர். அவரை வந்து நீங்க முன்னாள் தரைக்குறைவா பேசுறீங்க. முதலமைச்சர் எப்படி வந்தாருன்னு அவர் தான் அன்னைக்கு குதிரை பேரம் பண்ணாரு. நீங்க இப்ப பேசுறீங்களே குதிரை பேரம், அவர் அன்னைக்கு தான் குதிரை பேரம் பேசினாங்க. என்னெல்லாம் குதிரை பேரம் பேசினாங்க தெரியும்ல உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆளுக்கு 5 கோடி ரூபாய் 1 கிலோ தங்கம் எல்லாம் கொடுத்ததெல்லாம் தெரியும். அது எதுவுமே வந்து உறுதியா வெளிய வரல. அதெல்லாம் உறுதியா வெளியில ஏமா? உண்மைக்கு புறம்பான செய்தி. அதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்தின்னு யார் சொன்னா? எல்லாம் வாங்கின பூரா சொன்னா. எல்லாருமே சொன்னதானே. யாரு? கருணாஸ் எங்க இருந்தாரு? அங்கதானே இருந்தாரு. அதே மாதிரி கருணாஸை பத்தி என்னெல்லாம் சொன்னானுங்க அப்ப. அது அம்மா அசிங்கம்மா. அந்த நீங்க வந்து அந்த ரிசார்ட்ல நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். புரியுதா? யாருக்கு அசிங்கமா போயிடும்? யாருக்கு அசிங்கம்? அவங்க அதிமுகவுக்கு தான் அசிங்கம். இதே எடப்பாடிக்கு தான் அசிங்கம். எடப்பாடி என்ன வேலையெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறது அவருக்கு தான் அசிங்கம். புரியுதா? அதனால அதை விட்டுடுங்க, வேண்டாம். ஏன்னா அவர் ஒரு மனிதர். அவர் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். இப்பவும் அவருடைய தலைமையில ஒரு 44 பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம வந்து இழிவா இனிமே பேச வேண்டாம். அவங்க நடந்துகிட்ட விதம் அப்படி. ஆனாலும் அவங்க அதுல ஜெயிச்சு வந்து தான் ஆட்சி அமைச்சாங்க. நீங்க சொல்றீங்களே இந்த காலில் விழுந்தா அதே சசிகலா காலில் தான் விழுந்தாங்க. சசிகலா தான் முதலமைச்சரை வர வேண்டியது அன்னைக்கு. அது வந்து ஒரு வாரம் கழிச்சு கவர்னர் என்ன சொன்னார் தெரியுமா? 1 வாரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மந்திரி பதவி செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ரன்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஒரு முதலமைச்சரை மாத்தி இன்னொரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 1 வார டைம்லாம் தேவையில்லை. அது என்ன காரணம்னா, அன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் பெண்டிங் வச்சிருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வரட்டும். ஏன்னா இவங்க பி குற்றவாளியா இருந்தாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. ஆகையினால அது கடைசியில் அது பி குற்றவாளியா வந்ததுனால இவங்களால வந்து இதுக்கு போக முடியாதுங்கிறதுனால தான் அந்த 1 வார டைம் அன்னைக்கு கவர்னர் பண்ணாரு. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, சரி இது இந்த மாதிரி தான் நடக்குது, அதனால இவரை நம்ம யாராவது ஒருத்தர் முதலமைச்சராக பண்ணுவோன்னு முயற்சி பண்ணி கடைசியில் அந்த அம்மாவும் பணம் வாங்கிட்டதாக தான் கேள்வி. அந்த அம்மாவுக்கும் ஒரு 500 ஏதோ போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் மற்ற எம்எல்ஏகளுக்கும் கொடுத்து தான் இவர் ஆட்சிக்கு வந்தார். சரி, இப்ப இதுல ஆனால் விஜய் வந்து அப்படி வரல. விஜய் வந்து யாருக்கும் காசு செலவு பண்ணி தேர்தலில் நிற்கல, யாருக்கும் பணம் கொடுக்கல, எங்க கூட்டணிக்கும் பணம் கொடுக்கல. நாங்களா தான் அவருக்கு எங்கள்கிட்ட கேட்டாரு, நாங்களா தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. சார் அதுலதான் இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்கு. திமுக வந்து ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து திமுகவே வந்து கூட்டணி ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி இருக்கிறதா சொல்றாங்களே. நாங்க பிம்பத்தை உருவாக்கலம்மா. விஜய் வந்து அவருடைய இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாரே தவிர எங்கள்கிட்ட கேட்டா அந்த ஜோசியக்காரெல்லாம் நியமிச்சாரு அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க. விஜய் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 22 23 ஆண்டு காலமா திரைத்துறையில இருக்காரு. அவருக்கு வந்து எத்தனை திரைப்படங்கள்ல சர்க்காருங்கிற படத்துல எல்லாம் அருமையா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால அவருக்கு தெரியுமா ஒரு அரசு எப்படி அமைக்கணும், ஒரு அரசு எப்படி செயல்படணும். இன்னைக்கு ஏதாவது சட்டமன்றத்துல நேத்து வரைக்கும் விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருந்த நீங்க இப்ப வந்து அவருக்கு எல்லாமே தெரியும்னு பேசுறீங்களே, இதுவே வந்து முரணா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமா, முரணா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, அவர் வந்து எப்படி சமாளிக்க போறாருன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் சமாளிச்சுட்டாரே. இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை ஆயிடுச்சே. யோசிச்சு பாருங்க. 44ங்கிறது சின்ன எண்ணிக்கை இல்ல. அதிக பெரும்பான்மை வெற்றி இல்லையா 144ங்கிறது? அப்ப அவரை வந்து நம்ம பாராட்டத்தானே வேணும். ஏயோ பியோ அதை பத்தி விட்டுடுங்க. இன்னைக்கு எப்படின்னாலும் அவருக்கு ஆதரவு வந்துருச்சு இல்ல. அது வெளியில இருந்தாலும் சரி, உள்ள இருந்தாலும் ஆதரவு தான் நடக்குன்னு. அவர் ஆட்சி நின்றுச்சு இல்ல. இன்றைக்கு டெல்லி சர்க்காரே இன்னைக்கு நடுநடுங்கி போய் இருக்கும்ல. என்னடா நம்ம கலைஞ்சிடும்னு நினைச்சோம், இவங்க ஆதரவு கொடுத்து காப்பாத்திட்டாங்கன்னு அன்னைக்கு நினைச்சான். இன்னைக்கு திரும்ப இதே ஆளு ஏற்கனவே பல முறை போயிட்டு வந்தவர் தான் யாரு, நம்ம
இவர் வேலுமணி ஐயா வந்து ஏற்கனவே பல முறை வந்து அமித்ஷாவை போய் பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தவர் தான். ஸோ அதே வேலுமணி இன்னைக்கு வந்து அவர் தலைமையில் அவரும் ஏசி இவர் நம்ம சி சண்முகம் அண்டு நம்ம விஜயபாஸ்கர் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த 22 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆதரவு கொடுத்துட்டு இன்னொரு விஷயத்தையும் பேசினாரு பார்த்தீங்களா? நாங்கள் வந்து பொதுக்குழுவை கூட்டணும்னு சொல்லியிருக்கோம். பொதுக்குழுவை கூட்டி இந்த தோல்விக்கு என்ன காரணங்கிறத இதை என்கொயரி பண்ணணும். 2வது வந்து நாங்கள் வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ நாங்கள் உடைக்கலை, நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், நாங்கள் பொதுக்குழுவில் பேசி நாங்கள் முடிவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பொதுக்குழுவை இவர் கூட்டுவாராங்கிற நம்பிக்கை இல்லை எடப்பாடி. ஏன்னா பொதுக்குழுவை கூட்டுனா எடப்பாடியை நீக்கணுங்கிற தீர்மானம் கொண்டு வருவான். ஏன்னா இப்போ அவங்களுக்கு கை ஓங்கிக்கிருச்சு, இந்த அரசுடைய கை வந்துருச்சு, காவல்துறையுடைய சப்போர்ட் வந்துடும். இன்னும் 2 மாதத்தில் 1 மாதத்துக்குள்ளேயே இவங்கள அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்குவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே பொருளாதார வசதியான ஆள் தான். அவருக்கெல்லாம் வெளிநாடுகள்ல எல்லாம் ஏகப்பட்ட பணத்தை முதலீடு பண்ணியிருக்காரு. அதனால பணத்துக்கு ஒன்றும் அவங்கள்ட்ட பஞ்சம். எடப்பாடி அவர்களுக்கு பணத்துக்கு பஞ்சம். எடப்பாடி கிட்டையும் பஞ்சம் இல்லை, இவரு நம்ம வேலுமணி கிட்டையும் பணத்துக்கு பஞ்சம் இல்லை. வேலுமணியும் நம்ம வசதியா இருக்காரு, சி.வி. சண்முகமும் நல்ல ஆளுக தான். அதே மாதிரி இவர்கிட்டையும் பணம் இருக்கு. இந்த 3 பேருமே பெரிய பண முதலைகள் தான். ஆகையினால இவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு எடப்பாடிக்கு எதிராக மாவட்ட செயலாளருக்கு தான் 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வந்து வழிமொழியணும் பொதுச் செயலாளருக்கு. அப்படி ஒரு நிலைமை வரும்போது ஈஸியாக அவங்க எல்லாம் வந்து வேலுமணியோ அல்லது சி.வி. சண்முகமோ கொஞ்சம் படபடப்புன்னு பேசுவார், இவர் வந்து கொஞ்சம் நிதானமாக பேசுவார் வேலுமணி. அதனால வேலுமணி அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சார், நீங்க வந்து குதிரை பேரம் வந்து நடைபெறலைன்னு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஆனா அதாவது பிரேமலதா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் குதிரை அந்த பேரம் வந்து பேசப்பட்டதா வந்து சொல்லி, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து முகத்தை மறைச்சிட்டு யார் போனது, அதை பத்தின உண்மை தகவல் என்ன அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வெளியிடணும்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து விஜய் அவர்களும் நான் அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏமா, நான் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் போனாங்க யார் போகலைங்கிறத பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா இப்போ நான் சில விஜய் அவர்கள் வீட்டுக்கு முகத்தை மறைச்சிட்டு முகத்தை மறைச்சிட்டு அவங்க வந்து சில ஒரு காரியங்கள் முடிகிற தொட்டிக்கு நம்ம முகத்தை காட்ட வேணாம்னு நினச்சிருக்கலாம். எனக்கு அந்த முகத்தை மறைச்சிட்டு போன நபர் வந்து நம்ம டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏவாக கூட இருக்கலாம்னு காமராஜராக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரியா? அதனால அவர் தான் முகத்தை மறைச்சு போயிருந்திருப்பாரு. அதனால இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன், இதை வச்சு பார்க்கும்போது குதிரை பேரம் வந்து நடந்திருக்கு. குதிரை பேரமே இல்லையே. அவர் ஒரு எம்எல்ஏ தான். அவர் ஆட்டோமேட்டிக்கா அவர் பாட்டுக்கு இங்க வந்துட்டாரு. அவரை கட்சியில இருந்தும் டிடிவி நீக்கிட்டாரு. அப்புறம் இவர் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அவருக்கு பணம் கொடுத்தெல்லாம் அவரை கூப்பிடல. ஏமா, நான் தான் சொல்லியிருக்கேன், வெட்டிக்கிட்ட கைக்கு சுண்ணாம்பு கொடுத்து உதவ மாட்டாரு விஜய். புரிஞ்சுக்கோ. விஜய் வந்து அவ்வளவு ஈஸியா பணம் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்காத. பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஆனா ஆட்சி அமைச்சே ஆகணும், அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தணும்னா இதெல்லாம் நடக்க தானே செய்யும். அது இவர் பண்ணணும்னு என்ன இருக்கு? இவர் கூட இருக்க வெல்விஷர்ஸும் பண்ணிட்டு போவாங்க. சரி, தலைமை பண்ணணும்னு என்னடா இருக்கு? இப்போ ஆதவ் அர்ஜுன் நினைச்சா இன்னைக்கு இந்த சட்டமன்றத்தில் இருக்க அத்தனை எம்எல்ஏலையும் விலைக்கு வாங்கிடுவாரு. சரியா? லீமா ரோசா அவங்க அத்தை இருக்கு. அவங்க அத்தை தான் நாளைக்கு சீஃப் மினிஸ்டர்னா கூட டிக்ளேர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கக்கூடிய நிலை வந்து உருவாகுமா? அப்படி ஒரு சூழ்நிலை விஜயுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அப்படி போக மாட்டாங்க. ஆதவ் அர்ஜுனும் அப்படி போக மாட்டார். ஏன்னா ஆதவ் அர்ஜுன் வந்து விஜய்க்காக ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே விஜய் ஒரு நம்பர் 1ன்னா நம்பர் 2 வந்து ஆதவ் அர்ஜுன் தான். அதை வந்து மாற்ற முடியாது. சார், முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தனக்கு நெருக்கமான ஜோதிடர் ஒருத்தரை வந்து அரசியல் பிரிவு அதிகாரியா நியமிச்சிருக்காரு. இது வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கே, நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா, அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவங்க வந்து சரியா ஆலோசனை வழங்கலடா. ஏன்னா இந்த அதிகாரிகளும் தவறு செஞ்சிருக்காங்க. ஏன்னா அது விஜய் வந்து அவங்கள கலக்காம அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. இந்த அதிகாரிகள் வந்து அரசியல் இதுன்னு சொல்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ அரசியல் பிஏக்களை வந்து ஒவ்வொரு அமைச்சரும் நியமிச்சுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அரசு சம்பளமானா அரசு சம்பளம் இருக்காது. அவங்க அமைச்சர்கள் தான் கையிலேருந்து கொடுப்பாங்க. பொலிட்டிக்கல் பிஏன்னு பேர் பொலிட்டிக்கல் பிஏ. இப்போ இவர் போட்டதும் பொலிட்டிக்கல் பிஏ தான் ஒரு ஜோதிடரை போட்டிருக்காரு. அது வந்து அவருடைய தனிப்பட்ட முறையில் தான் வச்சுக்கணுமே தவிர அரசு இதில் வச்சுக்க முடியாது. ஏன்னா
இது மதச்சார்பற்ற நாட்டில் வந்து நம்ம ஏற்கனவே மூட நம்பிக்கை, ஏன்னா அவர் இப்போ ஏற்கனவே தலைவரை வந்து வச்சிருக்காரு, தந்தை பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கும் போது இதை பண்ணும்போது அப்போ அது கொள்கைக்கும் இதுக்கும் முரணாயிடும். பட் அது அவர் அறியாமல் அவருக்கு சரியான முறையில் எடுத்து சொல்லாமல் பண்ணது. அது அவர் யோசிப்பார், யோசித்து அவர் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும்போது சட்டமன்றத்திலே கேள்வி கேட்குற நிலைக்கு வந்த பின்னாடி அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவும் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லது கெட்டது ஒரு ஒரு ஆலோசனை ஒருத்தர்கிட்ட கேட்கறதுல தப்புன்னு நான் நினைக்கல. பட் இதை வந்து மக்கள் எல்லாம் வெறுக்கும்போது அது ஃபியூச்சரில் அவர் தான் முடிவு பண்ணணும், அவர் சிஎம் தான் முடிவு பண்ணணும். சார், விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, முந்தைய அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே தன்முன் அன்சாரியும் சரி, அவர் நம்ம முஸ்லீம் லீக்கினுடைய அந்த இவர் தலைவர்களும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய கூட்டணி கட்சியுடைய சார்ந்தவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி முந்தைய அரசினுடைய செயல்பாடுகள் எல்லாம் தொடரணும் அப்படின்னு சொன்னார். அது வந்து விஜய் வந்து இப்போ சட்டமன்றத்தில் அந்த இது எல்லாம் முடக்கப்படாது, எல்லாமே தொடரும்னாரு. ஏற்கனவே அந்த 100 யூனிட் மின்சாரமும் தொடரும் தான் ஏற்கனவே சொன்னார். அதனால நல்ல திட்டங்கள் தான், அந்த திட்டங்கள்லாம். அப்போ இனிமே மகளிருக்கு 2500 ரூபாய் உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாமா? 100க்கு 100 100க்கு 100 மகளிருக்கு இதே ஏற்கனவே இருந்த மகளிர்களுக்கு அந்த பணம் வந்துடும். 1.5 கோடி மக்களுக்கு அது 2.5 லட்சம் 2500 ரூபா வரும். அது எல்லாமே அது வரும். அது அடிஷ்னலாக இவர் சொன்னது வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதாவதுமா இவர் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக சொல்லிட்டாருமா. அதிகப்படியாக சொன்னது வந்து ஒரு பணக்காரன் உட்காந்து ஆட்சி பண்ணால் எப்படி இருக்குமா, அவன் இஷ்டத்துக்கு அந்த ஆதவ அர்ஜுன் மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து ராஜ்குமார் போன்ற ஆளுகள்லாம் அவருக்கு ஒரு இதாக சொல்லிட்டாங்க. ஆனால் அரசினுடைய நிலைப்பாடு என்ன, நம்ம அரசு போடுறதே பட்ஜெட் 4 லட்சம் கோடி தான் பட்ஜெட் போடுறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் கோடி வந்து சம்பளமாக போயிடுது. மீதம் 2.25 லட்சம் கோடி தான் இருக்குது. இதில் 2.5 லட்சம் கோடியில் நம்ம அடிப்படை மக்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்கறதுக்கே சிரமம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் அவங்க பேசிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, அது வந்து உடனே செய்யணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற நலத்திட்டங்கள் கண்டினியூ ஆகும்போது அதுக்கு செலவாயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் அடிஷனலாக வந்து இந்த 4000 ரூபா கொடுக்கறது, 2500 ரூபா கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இல்ல, அதுக்கப்புறம் அது பார்க்கலாம். இப்பவே வந்து விஜய் அவர்கள் செயல்படுத்துறதுக்காக முயற்சிக்கிறாரு அப்படின்லாம் வந்து தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஏம்மா இது இது வந்து செயல்படுறதுக்கு முயற்சிக்கிறாருன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் ஏற்கனவே எனக்கு அடிக்க ஒரு தடவை சொல்லும். கப்பலில் பொண்ணு வந்தால் எனக்கு ஒன்று, எங்கள் ஆத்தாளுக்கு ஒன்று, எங்கள் அப்பனுக்கு ஒன்று, எங்கள் அண்ணனுக்கு ஒன்று, என் தம்பிக்கு ஒன்று, என் மகனுக்கு ஒன்றுன்னு கேட்பாளுகளாம். அந்த கதையில் இப்போ வந்து இவங்க எல்லாம் என்ன ஆகும்னா, இப்போ எல்லா வீட்டுகள்லேயும் இப்போ கிராஜுவேட் இல்லாத வீடுகளே இல்லை. எல்லா வீட்லேயும் கிராஜுவேட் இருக்கான். எல்லாத்துக்கும் ஒன்று, சில வீடுகளில் 2 பேர் 3 பேர் இருக்கான். அரசு பணியில் இல்லாமல் இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். அரசு பணியில் இல்லாம இருக்கிறவன்லாம் மாதம் 4000 கிடைக்குதுன்னா அவன் விடுவானா? கண்டிப்பா விட மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை வாங்கி ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவான். அப்போ 2வது வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கணும், அதுக்கு வந்து இருக்கணும். வறுமை கோட்டு கீழே இருக்கவன் எவன் போய் காலேஜில் போய் படிச்சுட்டு வருவான்? படிச்சிருக்க மாட்டான். அப்போ ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் தான். மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணுவான். அப்போ எக்கச்சக்கமான பேர் வந்துடுவான். நீங்கள் 1 கோடி இல்லை சொன்னோம், 1 கோடிக்கு தாண்டும், மேலே தந்துடும். அப்போ இவ்வளோ பேர்த்துக்கு அவரால் பணம் கொடுக்க முடியாது. அதை ஸ்க்ரூட்டினி பண்ணணும். அதை ஒவ்வொரு இதாக போய் வீடு வீடாக விசாரித்து அவங்க எப்படி எந்த வீட்டில் இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அந்த அப்ளிகேஷன்லேயே வந்துடும். கார் இருக்கா, ஸ்கூட்டர் இருக்கா, மோட்டர் சைக்கிள் இருக்கா, சைக்கிள் இருக்கா, இருந்தாலும் ரீசெக் பண்ணி ரீசெக் கொடுக்க வேண்டிய எல்லாம் சூழல் பண்ணி அது உருவாகும்னு சொல்றீங்க. உண்மையிலே அது அப்போ தான் அந்த தகுதியானவர்கள்னு ஏற்கனவே நாங்கள் திமுக அரசு வச்சோம்ல, அது மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சி அவங்க தகுதியானவர்களுக்கு மட்டும் பணம் கொடுக்கணும். அதுதான் முறை. அதை கொடுக்காம வாங்குகிற அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கிட்டு பணம் செட்டில்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்காது. அதை வந்து விஜய் அவர்கள் வந்து பொறுமையாக அதை டீல் பண்ணணும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.